எப்பா சாமி ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி தான் வந்து ஈஸ்வரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப அட்டூழியமாக இருக்குது. கேட்டால் அதுக்கு வேற வந்து அவங்க ரொம்ப பாசமான ஒரு முகம் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் அந்த பாசமான முகத்தால் தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை நியாயப்படுத்த வேறு செய்கிறாங்க. டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற, நம்மளை மூச்சு விட கூட முடியாத அளவுக்கு சஃபகேட் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா தப்புன்னு சொல்லிடுறது பெட்டர். ஆனால் அதெல்லாம் பாக்கியா சொல்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஸோ இப்போ வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டு இங்கேயே வாபஸ் வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் கோர்ட் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஓகே அப்படின்னு வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த மொத்தமாக என்னுடைய இந்த ஒரு கேஸை, இது வந்து எங்கள் குடும்ப விவகாரம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஜட்ஜும் திட்டி விட்டுன்னா வேலை வெட்டியில் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சரின்னு அனுப்பிவிட்றாங்க. உடனே பாக்கியா நீ ரொம்ப நல்லவ பாக்கியா அப்படின்னு இந்த பக்கம் வந்து ராதிகாவும் இந்த பக்கம் கோபியும் கண்கலங்க. அதுக்கப்புறம் வந்து இவ வேற கஷ்டப்பட்டு பாவம் ஒரு பெரிய வக்கீலை கொண்டு வந்தா, இதில் வேற நீ என் பிள்ளை வேற இங்கேருந்து கிளம்பி பாவம் காரேறி கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான், அலைய விட்டுருக்காவனா இங்கேயே வச்சு வாபஸ் வாங்க வேண்டியதானே பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி பேச உடனே வந்து அமைதியாக போகிறாங்க பாக்கியா. இந்த இடத்துல வந்து உங்கள் பிள்ளைய பாவம் பார்த்து விட்டுருங்க, அதோடு நிறுத்திங்க. இத்தனை நாள் பழகின பாவத்துக்காகவும் உங்கள் 3 பேர் மூஞ்சிக்காகவும் அப்படின்னு அந்த ஈஸ்வரி செடியை இனியாவை காமிச்சு உங்களுக்காக தான் விட்டுருக்கேன், அதோடு விடாமல் என்ன திட்டுறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்குன்னு கேட்கணும். ஆனால் பாக்கியா கேட்கல. இதே ராதிகா வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அவளை போய் மன்னிச்சு விட்டீங்க, அவங்க அவ்வளோ தூரம் மோசமாக பேசினா சுயநலமாக பேசினாங்கன்னா அதை ஒட்டி கேட்குறாங்க ஈஸ்வரி. அவங்க அப்படி தான், அவங்களுக்கு ஒரு அன்பான முகம் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க தலையில் முட்டிக்கலாம் போல இருக்குது. உடனே இப்போ ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏய் எனக்கும் பாக்கியாவுக்கு கடையில் சண்டை மூட்டி விட்றியா அப்படின்னா, அவங்க நானாக இருந்தேன்னா என்றைக்கும் அவங்களை தட்டி வச்சிருப்பேன், என் அந்த சத்தமாக பேசுகிற வேறெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ராதிகா சொல்கிறாங்க. வர ராதிகா தான் ஹீரோயின் மாதிரி இருக்குது அந்த கதைக்கு. பாக்கியா வந்து பேக் மாதிரி இருக்காங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அடுத்து பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவ் வரும்னு தெரியல, நாளைக்கு சீரியல் இருக்காங்கிறது கன்ஃபார்மாக தெரியவில்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து அப்படியே கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆஃபர் ஷர்ட்ஸ் அண்ட் குர்தாஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த கதை இப்படியே போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க? இதில் ஏதாச்சும் சில பல மாற்றங்களை கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏன் இன்னும் அந்த கதை இப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி பாக்கியா பண்ணிருந்தா உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.